வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தமிழகம் முழுவதும் உண்ணாவிரதம். அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டம். ஆளும் திமுக அரசுக்கு அரசு ஊழியர்களின் போராட்டம் ஒரு பொருட்டாகவே படவில்லை என விஜய் விமர்சனம். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் எனவும் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. தங்களின் ஊழல்களில் இருந்து மக்களை திசை திருப்பவே தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்தை நடத்தியதாகவும் விமர்சனம். கழகத்தில் லஞ்ச ஊழல் அதிகரித்திருக்கிறது, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டிருக்கிறது. இவருடைய தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில் இருக்கின்றார். இதில் மடைமாற்றுவதற்காக நேற்றைய தினம் நடந்த நிகழ்ச்சி பிரதிபலிக்கிறது. எதிரிகளை வீழ்த்தும் வகையில் வியூகம் வகுத்து கூட்டணி அமைப்போம். கொள்கை வேறு கூட்டணி வேறு என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதி. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். சசிகலா மற்றும் ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்த்துக் கொள்வது சாத்தியம் இல்லாத ஒன்று. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். அப்படி அல்ல, திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் எதுவுமே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் தேவை? மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு என அனைத்து வகையிலும் தமிழக மக்கள் இன்னல்களை சந்தித்து வருவதாக இபிஎஸ் விமர்சனம். திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் சரமாரியாக குற்றச்சாட்டு. எதுவுமே சொல்லுதில்ல. எவ்வளவு பிரச்சனை இருக்குது, சட்ட ஒழுங்கு எவ்வளவு அடியோடு சீர்கெட்டு கிடக்குது. எங்க பார்த்தாலும் கொலை, பாலியல் வன்கொடுமை. ஏதாவது பேசுறாங்களா? விலைவாசி உயர்வை பற்றி பேசுறாங்களா? பல்வேறு தரப்புல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்தை பற்றி கூட கம்யூனிஸ்ட் கட்சியை நினைக்க மாட்டேங்குது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டில் 10 நாடாளுமன்ற தொகுதிகள் கூட வாய்ப்புள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. இன்னும் 25 ஆண்டுகள் தொகுதி மறுசீரமைப்பு கூடாது என தீர்மானம் போட்டது தவறு என்றும் விமர்சனம். தொகுதி வரையறை என்பது இதுவரைக்கும் அறிவிக்கப்படல, எந்தவித சட்டமும் அதற்காக விதிக்கப்படல. ஆனால் அதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்தவங்கெல்லாம் யாரு? தமிழகத்தை வஞ்சித்து கொண்டிருப்பவர்கள். இல்லை, இது ரொம்ப தவறு. 25 வருஷத்துக்கு இருக்கவே கூடாதுன்னா நீங்கள் பல மாநிலங்களில் தொகைக்கு அதிகமாக மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருக்குது. நம்ம மாநிலத்தில் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எண்ணிக்கை குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இன்னும் 10 தொகுதிகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை குறையும் என திமுக குழப்புவதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வராது எனவும் பேட்டி. தமிழர்களை எள்ளி நகையாடும் உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மறுபடியும் விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள்.
நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சை கண்டித்து திமுக எம்பி கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு. துரதிருஷ்டவசமாக நம் கல்வி முறையில் பாரத் என்றால் என்ன என்பதை அறிமுகம் செய்யவில்லை. இந்தியா என்பதிலேயே குழப்பம் இருக்கிறது என ஆளுநர் RN ரவி பரபரப்பு பேச்சு. பஞ்சாப் விவசாயிகளை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து கைது செய்ததை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் போராட்டம். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்தது காவல்துறை. பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. திருப்பூரில் காவல்துறையினர் மற்றும் RPF வீரர்கள் மீறி எக்ஸ்பிரஸ் ரயில் நிலைய தண்டவாளத்தில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் சென்னை தலைமை செயலகத்தில் நாளை அனைத்து கட்சி கூட்டம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் விதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் தாவேகா சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்த வேண்டும். கட்சி நிர்வாகிகளுக்கு தாவேகா தலைவர் விஜய் உத்தரவு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட வழக்கு. முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் தௌஹீத் கான் அமைப்பினரிடம் காவல்துறையினர் விசாரணை. மதுரை தனக்கன்குளம் பகுதியில் ரவுடி காளீஸ்வரன் மர்ம கும்பலால் வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் விசாரணையில் தகவல். மதுரையில் ரவுடி காளீஸ்வரன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 2 தனிப்படைகள் அமைப்பு. மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் குற்றவாளிகளை வலைவீசி தேடும் போலீசார். சிறையிலிருந்து தீட்டப்பட்ட சதியை கூட தடுக்க முடியாமல் திமுக அரசு குரட்டை விட்டு தூங்குவதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. இனியாவது உறக்கத்தை கலைத்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கோவையில் தனியார் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் பணத்தை திருடியதாக சீனியர் மாணவர் மீது கொடூர தாக்குதல். அரை நிர்வாணமாக்கி இரவு முழுவதும் தாக்கிய வீடியோ வெளியாகி பரபரப்பு. கோவை தனியார் கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவரை தாக்கிய விவகாரத்தில் 13 மாணவர்கள் சஸ்பெண்ட். கல்லூரி நிர்வாகம் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தொழில் புரிவோர் வரும் 31ஆம் தேதிக்குள் தொழில் உரிமம் பெற வேண்டியது கட்டாயம். சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. நெல்லையில் சாலையோர கடைகளில் விற்கப்படும் தர்பூசணி பழங்களில் ரசாயன பொருட்கள் சேர்க்கப்படுகிறதா? உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை.
நீதிமன்ற உத்தரவுகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேற்ற அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவு. பின்பற்ற இயலாத சூழ்நிலை ஏற்படும் போது மேல்முறையீடு செய்ய அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் 1,24,000 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவு. 3 மாதங்களில் 4 பேர் ரேபிஸ் தொற்றால் இறந்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிர்ச்சி தகவல். கோவையில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. இளசுகள் முதல் பெருசுகள் வரை ஆடியும் பாடியும் கொண்டாட்டம். ஹோலி பண்டிகை முடிந்து திருப்பூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு திரும்பும் வட மாநிலத்தவர்கள். ரயில் நிலையத்தில் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுக்க போலீசார் தீவிர சோதனை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நியாய விலைக் கடை கதவை உடைத்து ரேசன் அரிசியை சாப்பிட்ட காட்டு யானை. நீண்ட போராட்டத்திற்கு பின் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய வனத்துறையினர். கோடை விடுமுறையை முன்னிட்டு மார்ச் 28ஆம் தேதி முதல் உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் இயக்கம். ஜூலை 7ஆம் தேதி வரை இயக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவிப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள காளாப்பூரில் மீன்பிடி திருவிழா கோலாகலம். போட்டி போட்டு கண்மாயில் மீன்களை பிடித்து கிராம மக்கள் உற்சாகம். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு விமர்சையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். சூப்பர் மாடுங்க, அருமையான மாடு, அருமையான மாடு, மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா. மாட்டுக்கார பரிசு வாங்கிப்பா. இருப்பா தம்பி, தம்பி இருப்பா, இந்த நாள் சேர்ந்து இருங்கயா. விடுமுறை தினத்தையொட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அலைமோதிய மக்கள் கூட்டம். 2 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஞாயிறு விடுமுறையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதிய கூட்டம். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பொதுமக்கள் சாமி தரிசனம். மாசி பிரம்மோற்சவத்தையொட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் உலா வந்த காமாட்சி அம்மன். தர்காவை சேர்ந்த இஸ்லாமியர்கள் அம்மனுக்கு மலர்கள் படைத்து வழிபாடு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம். வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. தெலங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் குப்பை தொட்டியில் மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. விபத்தில் தூய்மை பணியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. மத்திய பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நாளை வரை நீட்டிப்பு. தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் உள்நாட்டு விமானங்களில் 1,40,00,000 பேர் பயணம். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 11 விழுக்காடு அதிகம் என விமான போக்குவரத்து இயக்குநரகம் தகவல்.
திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருகிற 25 மற்றும் 30ஆம் தேதிகளில் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து. ஆழ்வார் திருமஞ்சனம் உகாதி பண்டிகையை முன்னிட்டு தேவஸ்தான அதிகாரிகள் அறிவிப்பு. ஹரியானாவில் அரசுக்கு எதிராக களமிறங்கிய தேசிய சுகாதார இயக்க பணியாளர்கள். குருசேத்ரா பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்து கலைத்ததால் பதற்றம். ஒடிசாவில் அமைச்சர் சுரேஷ் பூஜாரி சென்ற கார் மீது கல்வீச்சு. மழை சேதங்களை பார்வையிட வந்த அமைச்சருக்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தென்கொரியாவில் சுமார் 6000 ஹெக்டேர் பரப்பளவில் பற்றி எரியும் காட்டுத்தீ. 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம். CISF வீரர்கள் கொல்கத்தாவிலிருந்து கன்னியாகுமரி வரை நாடு தழுவிய அளவில் நடத்தும் சைக்கிள் பேரணி. விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். கிட்ட 175 பேரோட உயிரை வாங்கிடுச்சு. கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரை நடமாடினா கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த 100 CISF வீரர்கள் கிட்ட 7000 கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் ரேலி போவாங்க. அவங்களும் அவங்க ஏரியா வரும்போது அவங்களை வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. நன்றி. வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க தமிழ்நாடு. உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த போப் பிரான்சிஸ் டிஸ்சார்ஜ். கடந்த 1 மாதத்திற்கு மேலாக ரோமில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இல்லம் திரும்பினார். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. 44 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி அசத்தல்.